வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மருத்துவ மேல்படிப்பில் 50% இடஒதுக்கீடு ரத்து தீர்ப்பு. தலைவர்கள் எதிர்வினை. அடுத்த 500 மதுக்கடைகள் எப்போது மூடப்படும்? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. மூன்றாவது நாளாக அக்னி நட்சத்திர வெயில். வெப்பத்தால் வீடுகளில் மக்கள் தஞ்சம். முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கிடையாது என்றும் இது தொடர்பான வழக்கை விசாரித்த 3வது நீதிபதி சத்யநாராயணன் தீர்ப்பளித்துள்ளார். மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு ரத்திற்கு எதிரான வழக்கில் நீதிபதி சசிதரன் மற்றும் நீதிபதி சுப்பிரமணியன் வெவ்வேறு விதமான தீர்ப்புகளை வழங்கினர். இதையடுத்து வழக்கு விசாரணை 3வது நீதிபதியின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கு 3வது நீதிபதி எம் சத்யநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்யநாராயணன் இன்று மருத்துவ மேற்படிப்பில் கிராமப்புறத்தில் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கிடையாது என்று தீர்ப்பளித்தார். இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிகளின்படியே MD, MS மருத்துவ மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். புதிய விதிகளை உருவாக்க வேண்டும் என்ற முந்தைய தீர்ப்பு செல்லும் என்று தெரிவித்த நீதிபதி சத்யநாராயணன் தீர்ப்பின் முழு விவரமும் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் முதுநிலை மருத்துவ படிப்பு படிக்கும் மருத்துவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மருத்துவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். மருத்துவ மேல்படிப்பு இடஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்டத்தை திரும்பப் பெறாத இதர மருத்துவர் சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு பட்ட மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை திரும்ப வழங்க வலியுறுத்தி கடந்த 17 நாட்களாக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டம் நடத்தியவர்களுடன் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து அரசு மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர். எனினும் சில மருத்துவ சங்கங்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து வருகின்றனர். எனவே போராட்டத்தை திரும்பப் பெறாத இதர மருத்துவ சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து பிடிவாதமாக இருப்பதாக தெரிவித்தார். எதிர்கால மாணவர்களின் நலன் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் மத்திய அரசுக்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் தர வேண்டும் என்று திருநாவுக்கரசர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டாக்டர்களுடைய கோரிக்கைகளில் நியாயம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதை ரத்து செய்வதன் மூலமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வைத்திய வசதிகள் கிடைப்பது, டாக்டர்கள் கிடைப்பது தான் கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது டாக்டர்கள் சங்கமோ நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள் என்று நான் கருதுகிறேன். மேல்முறையீட்டில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். மத்திய அரசு இது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திற்கு எது தேவையோ அதை உயர்நீதிமன்றம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமென திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு எதிரானது என்று தெரிவித்தார். மேலும் கலைஞரின் வைர விழாவிற்கு அழைப்பு விடுக்க தாம் தில்லி சென்றதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்தார். மாணவர்கள் அதற்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீதிமன்றம் இதை புரிந்து கொண்டு தமிழகத்திற்கு எது தேவையோ அதை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். தேர்தல் அறிக்கைப்படி அடுத்த 500 மதுக்கடைகள் எப்போது மூடப்படும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயலில் அரசு மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை ஜாமீனில் விடுவிக்க மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மதுக்கடைக்கு எதிராக போராடுவோரை கைது செய்யக்கூடாது எனவும் தாயார் இறந்திருந்தால் பரலில் விடுவிக்க கோரிய பிரசன்னா என்பவரை விடுதலை செய்யுமாறும் உத்தரவிட்டது.
இதனிடையே புழல் சிறைத்துறை அலுவலர்கள் இன்று ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கிருஷ்ணராஜ் மனோகரன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அப்போது 21 பேர் விடுப்பில் ஏன் தாமதம், நீதிமன்றமும் அரசும் சொன்னால் கூட சிறைத்துறை செய்யாதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 21 பேர் விடுதலை தாமதம் தொடர்பாக அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். தேர்தல் அறிக்கையின்படி அடுத்த 500 டாஸ்மாக் மதுக்கடைகள் எப்போது மூடப்படும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுவரை எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன, எத்தனை மூடப்பட உள்ளன, குடியிருப்பு பகுதிகளில் திறக்கப்பட்டுள்ள மதுக்கடைகள் எத்தனை, தாக்குதலுக்கு உட்பட்ட மதுக்கடைகளின் சேத விவரம் போன்றவற்றை வரும் 12ஆம் தேதி தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அதே நாளுக்கு வழக்கு விசாரணையையும் ஒத்திவைத்தனர். டாஸ்மாக் கடைகள் வேறு வேறு இடங்களில் இடமாற்றம் செய்யப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் நிறுவப்பட்டு வருகின்றன, எந்தெந்த பகுதியில் மக்களின் எதிர்ப்பு இருக்கின்றது, தகவல்களை சேகரித்து 12/6க்குள் இந்த தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் தொடங்க உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் வின்சென்ட் ராயர் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, நிதிநிலை கூட்டத்தொடர் 20 நாட்கள் நடைபெறும் என்றும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை வங்கி அலுவலர்கள் மூலம் வீடு தேடி சென்று வழங்கும் திட்டம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடர் குறைந்தபட்சம் 20 நாட்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக துணைநிலை ஆளுநருடைய உரை, சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேற்றம், அடுத்து பட்ஜெட் தாக்கல் செய்வது. ஆகவே இந்த வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் அமைதியான முறையில் நடைபெறும் என்று நாங்கள் கருதுகிறோம். நடிகர் சங்க கட்டடம் கட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்ட கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் தொடங்கிய நிலையில் தியாகராய நகரைச் சேர்ந்த அண்ணாலை ஸ்ரீரங்கன் ஆகியோர் பொது இடத்தில் 33 அடி சாலையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டப்படுவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் கட்டடம் கட்ட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கட்டடம் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய ஆணையர் ஒருவரை நியமித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னையில் இன்று 3வது நாளாக அக்னி நட்சத்திர வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. தமிழகத்தில் கோடை வெயில் கடந்த சில நாட்களாக மக்களை படாதபாடுபடுத்தி வரும் நிலையில் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கியது. இன்று 3வது நாளாக அக்னி நட்சத்திர வெயிலுடன் வெப்ப காற்றும் வீசி வருவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தயங்கி வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்துள்ளனர். வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இளநீர், குளிர்பானங்களை அவர்கள் அருந்தி வருகின்றனர். ரொம்ப வெயில் அதிகம், 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே வரும்போது கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது, முகம்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சு, வீட்டுக்கு போனால் அப்படியே மயக்கமே வந்துடுது. பயங்கர வெயில், யாராலையும் வெளியே வர முடியாது, ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கள்லாம் வெளியவே கூட்டிகிட்டு போக முடியல, ஹாலிடே இல்லைங்களா, அதனால் வெளியவே கூப்பிட்டு போகல, ரொம்ப அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. இந்த தர்மாக்கோலை வச்ச உடனே தான் வெயில் எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதாவது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இது அந்த அளவுக்கு தாங்குது. வேறு மற்றபடி தொப்பியெல்லாம் வச்சா அந்த மாதிரி தாங்காது. ஆனால் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த வருஷம் ஓவராக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பாதிப்பு தான். மழையே இல்லை. இப்படி இருக்கிறதுனால மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆன தொட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை. ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. பசங்களையும் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல. வெயில கூப்பிட்டு போனால் நோய் நல்லா வரும். ஸோ அதனால் நமக்கு தேவையானது வீட்டில் அவங்கள பாதுகாப்பு வச்சுக்கிறது தான். இப்போ தில்லியில் வாயு கசிவு காரணமாக 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக 5 பேர் கொண்ட குழு விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி துக்லாபாத் பகுதியில் உள்ள ராணி ஜான்சி பள்ளி அருகே ரக்கப்பெட்டக கிடங்கு ஒன்று உள்ளது. இன்று காலை 7 மணி அளவில் அந்த கிடங்கில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா ஆகியோர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினர்.
பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாணவர்கள் அனைவரும் நலமுடன் உள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனிடையே வாயு கசிவு காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக 5 பேர் கொண்ட குழுவினர் விசாரணைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா உத்தரவிட்டுள்ளதாக தில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோத்தகிரியில் கோடை விழா தொடக்கம். காய்கறி கண்காட்சியை கண்டு ரசித்த மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் குமார் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீது குற்றச்சாட்டு கூறியிருந்தார். அவர் மீது புகார் மனுவில் அமைச்சர் காமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அவர் வாங்கிய பணத்தை திருப்பி தராததுடன் தம்மை மிரட்டியதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு முடித்து வைத்ததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த வாரம் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டது. அமைச்சர் என்றால் சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டவரா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து அமைச்சர் காமராஜ் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு நடவடிக்கையை கண்டித்து கோவை சிவானந்தா காலனி பகுதியில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி பகுதியில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திமுக தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மைல்கற்களின் இந்தி மொழியில் எழுதுவதை கட்டாயமாக்கியுள்ளதாகவும் மாநில மொழிகளின் முக்கியத்துவம் மறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மத்திய அரசின் இந்தி திணிப்பிற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாநிலத்தினுடைய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மைல்கற்களிலே ஆங்கிலத்தையும் தமிழையும் அழித்து இந்தியை எழுத சொல்லி சுயாட்சியை பறிக்கும் வகையிலே மத்திய அரசாங்கமானது மீண்டும் செயல்படுமேயானால் மாபெரும் போராட்டம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வரும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியை கூடாது என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்க கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசு எச்சரிக்கை அடைந்து இந்தி விரும்புகின்ற வரை இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்ற ஜவஹர்லால் நேரு உத்தரவாதத்தை அமல்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் வங்கிகளில் வாங்கியுள்ள கடன்களை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களுடன் பேசுகையில் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு 1 மாதத்திற்கும் மேலாகியும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினர். தமிழக அரசு இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யாமல் விவசாயிகளின் கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மதுரை உயர்நீதிமன்றம் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அரசு மேலும் மேல்முறையீட்டுக்கு எதுவும் செல்லாமல் அந்த மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று இந்த கடனை முழுமையாக 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் வழங்கப்பட்டுள்ள கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி கேட்டுக்கொள்கிறது. சுங்குவார்சத்திரம் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மதுபான கடையை மூடுவதாக அரசு அலுவலர்கள் உறுதியளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே திருமங்கலத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன் அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் இன்று காலை கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில நெடுஞ்சாலையில் இருந்து 200 மீட்டருக்குள் கடை திறக்கப்பட்டது விதிகளை மீறிய செயல் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டக்காரர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறையினர் மதுக்கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து திருமங்கலம் பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
திருப்பூர் அருகே பள்ளிக்கு செல்லும் சாலையில் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் அருகே ஆத்துப்பாளையம் பகுதியில் புதிய மதுக்கடை அமைக்கும் பணிகளை டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இந்த சாலையை தான் பயன்படுத்துவதாகவும் இங்கு மதுக்கடை அமைக்கப்பட்டால் அவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் புகார் தெரிவித்த அப்பகுதி மக்கள் மதுக்கடைக்கு எதிராக ஆத்துப்பாளையம் அனுப்பர்பாளையம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினரின் வாகனங்களை அவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சென்னை கீழ்ப்பாக்கம் டெய்லர் சாலை சந்திப்பில் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சாலை நடுவே ஏற்பட்ட 6 அடி பள்ளம் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகராட்சி பணியாளர்களால் அவசரமாக சரி செய்யப்பட்டது. சென்னையில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் வீடுகளில் விரிசல், சாலைகளில் சிமெண்ட், வேதியியல் கலவை, மண் பொங்குவதால் போன்றவை ஏற்பட்டு வருகின்றன. அண்மையில் அண்ணா சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் பேருந்தும் காரும் சிக்கின. இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள டெய்லர் ரோடு சந்திப்பில் 6 அடி பள்ளம் ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் பணி காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டதாக கருதப்பட்ட நிலையில் மெட்ரோ ரயில் அலுவலர்கள் அந்த பள்ளத்தை ஆய்வு செய்தனர். பின்னர் மெட்ரோ ரயில் பணியாளர்களும் மாநகராட்சி பணியாளர்களும் அவசரமாக பள்ளத்தை சரி செய்தனர். எனினும் மீண்டும் இதுபோன்ற பள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சம் அப்பகுதியில் நிலவி வருகிறது. ரோட்டில் எப்படி திடீர்னு பள்ளம் ஆகி போச்சுன்னா நாங்களாம் எப்படி ஆட்டோ ஓட்டுறது? ரோடை எவ்வளோ நம்பிக்கையாக நாங்கள் ஆட்டோ ஓட்ட முடியுமா? வண்டியில் எவ்வளோ பேசஞ்சர் வராங்க? செமினி பிரிட்ஜில் வேறு இப்படி தான் பள்ளம் ஆகி போச்சு. அப்புறம் ஜிஹெச்சில் இப்படி தான் ஜிஹெச் முன்னாடி பள்ளம் ஆகி போச்சு. இப்போ என்னடானா இங்கே இப்படி அடிக்கடி இப்படி நடந்தால் நாங்களாம் எப்படி சேஃப்டியாக வண்டி ஓட்டுறது? இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழா காய்கறி கண்காட்சியுடன் இன்று தொடங்கியது. 1500 கிலோ எடை குடைமிளகாயை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய கப்பல் உருவம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் ஆண்டுதோறும் கோடை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கோத்தகிரியில் கோடை விழா இன்று காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது. நேரு பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த காய்கறி கண்காட்சியை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திறந்து வைத்தார். இதில் கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகை காய்கறிகளை கொண்டு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் மாடுபிடி வீரர், பறவைகள், விலங்குகள் என பல்வேறு உருவங்கள் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் 1500 கிலோ குடைமிளகாயை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய கப்பலை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு ரசித்தனர். நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து நிறைய வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய டிசைனாக செஞ்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய டூரிஸ்ட் கஸ்டமரும் வந்துட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எல்லா வருஷமும் நாங்கள் வந்து எங்கள் வெஜிடபிள் ஷோ பார்க்கறதுக்கு நாங்கள் வருவோம். இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பீகாக், அப்புறம் லைட் ஹவுஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுதோம். தேங்க்யூ. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திறம்பட அடக்க முற்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 150 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முற்பட்ட போது 20க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் அருகே பாலவனத்தம் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பூப்பந்து எறிதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் பூப்பந்தெறிதல் விழா நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ கைலாசநாதர், ஆனந்தவல்லி ஆகியோர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் விநாயகர், சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையடுத்து கோவில் அருகே தெப்பக்குளத்தில் பூப்பந்தெறிதல் விழா நடைபெற்றது. கோவில் பட்டர் பூ எறிய எதிர்ப்புறம் கழுவில் நின்ற பக்தர் பூவை பிடித்ததும் பக்தர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பூச்சொரிதல் விழாவை நம்ம கண்டுகளிச்சா இந்த நம்ம நாட்டில், நம்ம வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது விசேஷங்களெல்லாம் நல்லபடியாகி மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்றதுக்காக சுத்துப்பட்டி கிராமத்திலிருந்து எல்லாருமே இங்கே பார்க்க வர்றாங்க. அதை பார்க்கறதுக்காக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது.
சித்திரை திருவிழாவின் 9வது நாளான இன்று மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மாசி வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலா புறப்பட்டனர். மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீனாட்சி சந்நிதி வழியாக மரவர்ண சப்பரத்தில் கீழ மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக மீண்டும் கோவிலில் உள்ள சிவகங்கை சமஸ்தான மண்டபத்திற்கு வந்தடைந்தனர். வழிநெடுகிலும் காத்து கிடந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாளை காலை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விருந்தளிக்க சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் காய்கறி வெட்டும் பணியில் திரளான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அம்பிகையான திக்கு விஜயம் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்பாலக இந்திரன், அக்னி, யம, நிருதி, வர்ண, வாயு, குபேர, ஈசான ஆகிய அஷ்டதிக்பாலகரை வென்று அம்பிகையான நாளைய தினம் சிவபெருமானை மனம் செய்ய இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வு திக்கு விஜயம். IPL கிரிக்கெட் தொடர் பிளே ஆஃப் சுற்றுக்கு புனே தகுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். கனடாவில் பெய்த கனமழை காரணமாக கியூபெக், லீ மெர்சியஸ் நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனடாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. பல மணி நேரம் கனமழை தொடர்ந்ததை அடுத்து கியூபெக், லீ மெர்சியஸ், மான்ட்ரியல் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குடியிருப்புகள் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். எஞ்சிய வீடுகளில் வெள்ளம் உள்ளே புகுவதை தடுக்கும் வகையில் மணல் மூட்டைகளை அடுக்கி தற்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கனடா பேரிடர் மீட்பு குழுவினர் முனைப்பான மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கியூபெக், லீ மெர்சியர், மான்ட்ரியல் உள்ளிட்ட நகரங்களில் முழுமையான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஏராளமான இராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கியூபெக் நகர நிர்வாகி தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டித் தொடரின் 44வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி புனே அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி பன்னாட்டு திடலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய புனே அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 148 ரன்களை எடுத்தது. அந்த அணியில் பென் ஸ்ட்ரோக் அதிகபட்சமாக 39 ரன்களை எடுத்தார். இதனையடுத்து 149 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு ஹைதராபாத் அணி விளையாடியது. 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 136 ரன்களை மட்டுமே எடுத்தது. அந்த அணியில் யுவராஜ் சிங் அதிகபட்சமாக 47 ரன்களை எடுத்தார். இதனையடுத்து 12 ரன்கள் வித்தியாசத்தில் புனே அணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து பிளே ஆஃப் சுற்றுக்கு அந்த அணி தகுதி பெற்றுள்ளது. கடைசி ஓவரில் தொடர்ந்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜெயதேவ் உனக்கன் ஹாட்ரிக் சாதனை படைத்தார். Chipped over the in. Had to be full, had to be wide, it was. Oh, bouncing, massacred through. Pitched up, sliced away. Coming around Ben Stokes and takes the catch. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ மேல் படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மருத்துவ மேல் படிப்பில் 50% இடஒதுக்கீடு ரத்து தீர்ப்பு. தலைவர்கள் எதிர்வினை. அடுத்த 500 மதுக்கடைகள் எப்போது மூடப்படும்? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. 3வது நாளாக அக்னி நட்சத்திர வெயில். வெப்பத்தால் வீடுகளில் மக்கள் தஞ்சம். இத்துடன்
வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.